கிளாசிக் கவுச் உங்களுக்கு சோஃபா வேணும், கஸ்டம் மேடாக வேணும் அப்படின்னா 4500 5500 வரைக்கும் உங்கள் கடைக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து இவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணலாம். சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி, தமிழ்நாடு ஃபுல்லாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 கொடுத்தீங்கன்னா டெலிவர் பண்ணுறாங்க. தரமான சோஃபாக்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப செஞ்சு தர்றாங்க. ஆர்டர் பண்ணுங்கள், நிச்சயம் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. என்னடா பாதி கண்ணை மூடி மூடி பேசுகிறியே, என்னடா தலையில் பைத்தியார மாதிரி கட்டியிருக்கியே அப்படின்னா, எங்கள் அம்மத்தா ஒரு நாள் சின்ன பையனாக இருக்கிறப்போ ஒன்று சொல்லியிருக்குது. டே தம்பி, ரொம்ப தலைவலிக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து தலையமுத்திப்பார், 2வது ஸ்டேஜ் ஒரு நீலகிரி தைலத்தை போட்டுப்பார், அதுவும் முடியலையா ஒரு துண்டை இருக்க கட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக கண்ணை மூடி தூங்கு, காலையில் வந்து தலைவலி வந்து காத்தா போயிரும்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இணங்க இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இந்த துண்டை கட்டிட்டு வந்திருக்கேன் 3 டீ குடித்ததுக்கப்புறம். இது ஏன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம், வேணும்னே இது துண்டை கட்டிட்டு வந்திருக்கியான்ட்டு. எப்படி வந்து ஆனந்த கண்ணீரோ அதே மாதிரி ஒரு ஆனந்த தலைவலியில் தான் இந்த துண்டை வந்து நான் கட்டிட்டு வந்திருக்கேன். முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆனந்த தலைவலி வரலைன்னா நான் ஒரு மனுஷனாகவே இருக்கிறதுக்கு தகுதியற்றவன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சங்காட்டிக்கு இந்த தலைவலி வந்திருக்கு. இந்த தலைவலி ஒருத்தனுக்கு வரலைன்னா அவன் ஒரு சினிமா ரசிகனே கிடையாது, ஏன் அவன் ஒரு மனிதனே கிடையாது. ஏன்னா உணர்ச்சி இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இந்த ஆனந்த தலைவலி வரும், வந்தாதான் அவன் மனிதன். போய் உட்காந்து அந்த ஈவினிங்கில் வடிவேலு எப்படி வந்து மூத்திர சந்துக்குள்ளே ஒன்றும் தெரியாத பிள்ளையாக போய் மாட்டுவாரோ அந்த மாதிரி நானும் வந்து ஒரு பச்சை பிள்ளையாக போய் அந்த 13 பேர் மட்டுமே இருக்கிற குளிர் நிறைந்த ஒரு தேட்டருக்குள்ளே போய் உட்காந்தேன். நம்ம காவியத்தை பார்க்க உட்காந்த உடனே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. ஏதோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது. அது எப்போ ஊர்ஜிதமாச்சுன்னா அந்த கிடாய் சீன் அப்படின்னு வர்றப்போ எனக்கு அது வந்து இந்த ஃபஸ்ட்டு நெஞ்சு வெடிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. என்ன நெஞ்சு வெடிப்பு அப்படின்னா, அது ஏன் வெடிச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு கிடாய் இருக்கும், இவ்வளோ பெரிய தலை கொண்ட ஒரு கிடாய், அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கௌதம் கார்த்திக்கும் கிடாய் மாதிரியே நின்றுருப்பார். என்னடா ஒரு சாதாரண சீன் தானே இது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வர்ற விஷயங்கள் தான் உலகத்தை புரட்டி போடுற அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அதாவது எப்படி ஸ்பீட் டெஸ்ட்டோ அந்த மாதிரி ஸ்கல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சிக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து இந்த அணுக்கதிர்வீச்சு, ஃபுகுஷிமா போன்ற அணு உலை எல்லாம் வெடித்ததுங்காட்டிக்கு வந்து அணு கதிர்வீச்சினால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அணு உலையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு சீல்டு இல்லாமல் மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. சீல்டுக்கு வந்து என்னென்னமோ தேடி பார்த்துருக்குறாங்க. இந்த ஃப்யூச்சர் விஞ்ஞானிகள் சக்தி வாய்ந்த மண்டையோடுகள் வந்து சீல்டாக இருந்தால் அதை வந்து மனுஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கிறாங்க. அந்த மண்டையோடு அப்படிங்கிறது அதுக்குள்ளே என்ன மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறப்பத்தான் இந்த படம் வந்திருக்குது. நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அந்த கிடாய் வந்து அப்படி முற்றக்கு வரும்போது போய் டப்புன்னு அப்படி கௌதம் கார்த்திக் முட்டினதுக்கப்புறம் கிடாய் இருந்திருந்தா அது வேறு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சார் டைரக்டர். கிடாயவே காட்டல, நேராக அது பிரியாணி ஆயிடுச்சு, நேராக குழம்பு கொதிக்குது. அப்போ அந்த தலை அப்படிங்கிறது, அந்த சீல்டு, அந்த ஸ்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சக்ஸஸ்ன்னு பார்த்துக்குங்க. ஒரு 106 சேட்டலைட் விட்டதை விட இந்தியாவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து அந்த டைரக்டர் தேடி தந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ புரியல. வீடுக்கு வரதான் தெரிஞ்சுது இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்னு. அங்கே தான் அந்த நெஞ்சு வெடிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், அதை புரியாமல் இருந்திருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயங்கர ஆதங்கமும் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. அந்த கிடாய் முட்டினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மண்டை ஆராய்ச்சிகள் நடந்து நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அணு சக்திக்கு எதிரான ஒரு சீல்டை இந்த உலகம் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐயமே கிடையாதுங்க. சரி, அது ஒரு பக்கம் வந்து நமக்கு இப்போ அணு ஆராய்ச்சிக்கு வந்து இந்த படம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் யோசித்தேன். காதல் அப்படின்னாலே டைட்டானிக், ஜாக் ரோஸ் ஒரு கட்டை மேலே வந்து இந்த ரோஸ் வந்து தொங்குறா, அந்த கட்டையை கொடுத்துட்டு இவன் வந்து மட்டையாயிடுறான் நம்ம ஜாக். இவ்வளவு தான் இந்த டைட்டானிக். இதையவே உலகம் வந்து சரித்திர காதல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொண்டாடுது. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், 2வது நெஞ்சு வெடிப்பு ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு சரித்திரமான ஒரு நிகழ்வு வந்து இந்த படத்தில் வந்து நிகழ்ந்துச்சு. காதல் அப்படிங்கிறது மலர்ந்து பிரியா ஆனந்திற்கும் கௌதம் கார்த்திக்கும் மலர்ந்து அவரும் அப்படியே வெள்ளை மனசா, வெள்ளை காலோட, வெள்ளை டவுசரோட, வெள்ளை பனியனோட, சட்டையை மட்டும் கலர் கலராக மாற்றிட்டு வெள்ளை மூஞ்சி கொஞ்சம் ஒரு கருப்பு மீசையோட
சுற்றுறப்போ வருகிற அந்த காதலில் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கிளைமேக்ஸ். இந்த உலகத்தோட காதலுக்கே அதுதான் கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் ஹீரோயினும் கூட்டிகிட்டு போய் ஓடி ரன் பண்ணிட்டு போகும்போது அந்த காதலோட உந்து சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கிணற பேட்மேனும் ஸ்பைடர்மேனும் தாவற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டே 2 பேரும் தாவுனாங்க. அந்த நொடியில் தான் தெரிஞ்சது டைட்டானிக் காதல் என்னடா காதல், என்ன காதல் அது. ஒரு சாதாரண கட்டையில் ஒரு பெண் மிதக்கிறாள், ஒரு ஆண் இறந்து விடுகிறான், அவ்வளவுதான். ஒரு கிணற அந்த எனர்ஜி தாண்ட வைக்குது 2 பேர்த்தையும், அது காதல். அதுவுமே வீட்டுக்கு வரதான் புரிஞ்சுது. இவ்வளவு பெரிய ஒரு காதல் காவியம், இவ்வளவு பெரிய ஒரு அணுசக்தி விஞ்ஞானம் எல்லாம் ஒரு படத்தில் ஒரு சேர இருப்பது அப்படிங்கிறது ஆச்சரியம். தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். இதை தெரிஞ்சு கொண்டு தான் என்னவோ பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் போய் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த படம் தடை செய்யப்பட்டு விட்டது, இது எங்கேயோ வந்து ஏதோ பிரச்சனை அதனால் தடை செஞ்சிட்டாங்கன்ட்டு. அப்போ ஒரு தமிழனாக வீண்டு எழுத மனசுக்குள்ள அப்படி ஒரு எழுச்சி, என்னடா இது, என்ன ஒரு தமிழனுக்கு வந்து ஒரு அநீதி, இவ்வளவு பெரிய ஒரு காவியத்தை இப்படி வந்து பாதியிலே தடை பண்ணுறது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு ஒர்த்தாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு, அதாவது வந்து நெப்போலியன்லாம் பார்த்தா கேம் ஆஃப் த்ரோன்ஸுடைய மொத்த எபிசோடும் அவரை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவு ஒரு கம்பீரம், அவ்வளவு ஒரு நடை உடை பாவனை. ஒரு வேலை வச்சுட்டு ஒரு இன்னோவாவில் கூட வந்து ஒரு வேலை வந்து விட மாட்டுறாரு, தன் கையில் இருக்கிற வேலை அந்த இன்னோவாவை மேலே வச்சுக்கிட்டு தான் வேலோட வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வரலாறை எப்படியெல்லாம் இந்த படம் காப்பாற்றுதுன்னு யோசிச்சு பாருங்க. போலீஸுக்கே ஒரு நியாயம் கற்பித்து தராங்க. ஒரு 7 பேரை சும்மா ஒரு சாதாரணமாக போய் டப்புன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறாரு கௌதம் கார்த்திக். அதற்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு வந்து போலீஸ் இது பண்ணப்போ, நீ என்னடா வீரனா, என்ன போலீஸ்னா பெரிய இதா, போ நீயும் சிலம்பம் கற்றுட்டு வா, 10 பேர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா, கடைசியில் நானும் நீ மோதி பார்த்துக்கலாம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ நான் ஜெயிச்சா நீ கேஸெல்லாம் விட்டுரு, நீ ஜெயிச்சின்னா நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு சமுதாயத்துக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கதையை யாருனால வந்து நெய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கௌதம் கார்த்திக் அப்படிங்கிறவர், நான் ஒரு ரொமான்டிக் ஹீரோ, நான் அடுத்த லெவலில் ஏதோ போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து அந்த குழுகுழு காற்றுல அவருக்கு தோணுன எண்ணம், ஏன் கௌதம் கார்த்திக் நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஏன் கௌதம் கார்த்திக் நாளைக்கு ஒரு மந்திரியாக ஆகக்கூடாது, ஏன் இதெல்லாம் ஏன் ஆகக்கூடாது, வாங்க ஒரு படம் நடிங்க, அடுத்தது நீங்கள் தான் முதலமைச்சர், இன்னைக்கு யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம். அதங்காட்டிக்கு அப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தோட ஒரு காட்டன் வேட்டி சட்டைகளுக்கு இதுக்கு எல்லாம் சேர்த்து அத்தனை விளம்பரம், அவ்வளவு விஷயம் எல்லாத்தையும் ஒரு சேர இணைத்து அதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற சீரியல்களுக்கு எல்லாம் ஒரு காவியாஞ்சலி. ஒரு கிளைமேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு அப்போவுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு பாசத்தை அப்படியே பனிமலையாக கண்ணீராக கொட்டி நம்மளை நினைக்க வைத்து தாய்மார்கள் கதறி கதறி மாறி மாறி அழுகிறப்போ, எதற்கு அழுகிறது, எதற்கு சிரிக்கிறது, எதற்கு நெஞ்சு வெடிக்கும், எதற்கு தலை வலிக்கும் அப்படின்னே தெரியாமல் அந்த ஆனந்த தாண்டவம் மனசுக்குள்ள ஆடுது பாருங்க. அதுதாங்க இந்த படம், அதுதான் இந்த காவியம். இதை ரசித்து ரசித்து அப்படியே ருசித்து ருசித்து புசிக்க புசிக்க அப்படியே ஒவ்வொரு தாட்டும் பார்க்குறப்பும் ஒவ்வொரு அர்த்தத்தை நீங்கள் வந்து எடுத்து மனசுக்குள்ளே வந்து அப்படியே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நான் பேசுகிறப்பவே எனக்கு தலைவலி எல்லாம் வந்து அந்த ஆனந்த தலைவலியில் என்னென்னலாம் பேசுகிறேன்னு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சிறப்புமிக்க காவியம். இந்த காவியத்தை குடும்பத்துடன் உட்காந்து, திரையரங்களில் வரலைன்னா விடுங்க, ஒரு புரட்சி செய்யுங்க, ஒரு 10 பேர் அமர்ந்து நீங்கள் வந்து உட்காந்து தைரியமாக வெல்க கௌதம் கார்த்திக், வாழ்க தமிழகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நீங்கள் உட்காந்து பாருங்கள். பார்த்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த அணு விஞ்ஞானம், ராக்கெட் சயின்ஸ் இதெல்லாம் எடுத்து இஸ்ரோவுக்கு சொல்லுங்கள். ஸ்ரீஹரிகோட்டா போங்க, புக் எடுத்துகிட்டு போங்க, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள் சார் இதெல்லாம் இருக்குது, நீங்களாம் ஏன் சார் பண்ணலை அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் இந்த படம் முழுமையடையும். இது தமிழனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ். இதுக்குள்ளே வந்து இது பல கிரிப்டிக் கோட்ஸ் இருக்கிற ஒரு படம். இதை படமாக பார்த்தீர்களானால் நீங்கள் ஏமாந்த கோழிகள். இதை ஒரு காவியமாக இதற்குள்ளிருக்கும் மெசேஜ்களை எல்லாம் நீங்கள் டீகோட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி பார்த்தீர்களானால் இது தமிழனின் வரலாறு. இன்னும் 1000 வருடங்கள் வந்து சொல்லி நிலைத்து பேசக்கூடிய அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்கிற ஒரு மாபெரும் தத்துவ புதையலே இந்த படம். அதனால் இதற்கெல்லாம் மார்க் கொடுத்தா என்னை என் தாய்மண் மன்னிக்காது. அதனால்
இந்த காவியத்தை நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்துடன் பார்க்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு இந்த அடியேன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.